வணக்கம் நரேஷ் அவர்களே. வணக்கம் சார். இந்த நாடே ஏதோ ஒரு வகையில் அம்பேத்கரை கொண்டாடுது. அரசியல், அது காரணம் அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரசியல் சாசனம் அம்பேத்கரை கொண்டாடுது அப்படின்ற பட்சத்தில் அம்பேத்கருடைய மக்களாகிய நாம் ஏன் அரசியல் அதிகாரம் பெற முடியவில்லை? இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி. அதுக்கு நிறைய தான் சார். அதுக்காக அரசியல் அதிகாரத்தை பெறத்துக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நம்ம முன்னெடுத்து தேர்தல் அரசியல் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி தேர்தல் அரசியத்தை முன்னெடுத்து நடத்தின்னு இருக்கோம். அதுக்கான முயற்சி தானே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான விடுதலை சிறுத்தை 2025 அரசியல் கட்சி அங்கீகரிக்குது தேர்தல் ஆணையம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் அரசியல் சக்தியாக, மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறுவோன்ற நம்பிக்கையோடு செயல்படுறோம். இந்திய அளவில் சவுத் இந்தியன் சைட்லேருந்து ஒரு தலைவரை இதுவரையுமே அக்செப்ட் பண்ணல அவ்வளோ பெருசாக. எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜர் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு லாங் டைம் ஒரு அரசியல் ஆளுமையாக யாருமே இதுவரையும் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் மக்கள் அங்கீகரிக்கல. ஒருவேளை தலைவர் அப்படி அங்கீகரிப்பாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா தமிழ்நாடை விட இப்போ இருக்கிற இந்திய சுச்சுவேஷன் ஒரு ரொம்ப ஜாதி இந்துக்களால் ரொம்ப ஜாதி பார்த்து ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க. மதத்திலே ரொம்ப இறுக்கமாக பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த 10 வருஷத்தில் ரொம்ப மத அடிப்படையான நம்பிக்கை ஓங்கி இருக்குது. ஸோ தலைவர் மாரி ஒரு மத அடிப்படையான மத ரீதியான எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் அனைவரும் சமூகன்ற ஒரு கருத்தை முன்வச்சு ஒரு தலைவர் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு குழுவாக தான் இருக்காங்க இப்போது. அதுமாரி நம்ம தலைவர் இந்திய அளவில் தலித்துகளான தலைவரை உருவெடுக்கலாமே தவிர பொதுத்தளத்தில் ஒரு தலைவராக உருவெடுக்கிறது ரொம்ப காலம் ஆகும். அது மக்கள் புரியணும். மத ரீதியான கலவரங்கள்லாம் நிறைய இருக்குது. பிஜேபி 10 இயர்ஸில் மக்கள் மனதில் ரொம்ப மத நம்பிக்கை அடிப்படை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கும்போது வாய்ப்பில்லைன்னு தான் சொல்ல முடியும். பொதுவாகவே சேரி மக்கள் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தன் ஓட்டு வீணாயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போதும் தலைவர் நம்ம ஒரு ஜெயிக்கிற கட்சி அப்படின்றது சேரி மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்திட்டாரா? ஏன்னா அது தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா மோடியாலேயும் பிஜேபி ஒரு மக்களுக்கு எதிரானது, சேரி மக்களுக்கு எதிரானது, சேரிக்குள்ளே வரக்கூடாதுன்றத எந்த விதத்தில் எதிர்த்தாருன்னு யோசிக்க முடியாது. எல்லா விதத்துலேயும் எதிர்த்தாரு. அது யார் கூடனா கை கோப்புன்னு கூட சொல்லிட்டாரு. ஸோ இதில் மாற்று கருத்தே இல்லை. பிஜேபியோ மோடியோ தமிழ்நாட்டில் ஒரு செல்லா நோட்டு அப்படின்றத தலைவர் எல்லா தேர்தலையும் ப்ரூவ் பண்ணினே இருக்காரு. இல்லை, அப்படி தலைவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வெகு மக்கள் கிட்ட அந்த கிரெடிட் தலைவருக்கானது அப்படின்றத நம்ம எடுத்துன்னு போயிட்டோமா? அதை சொல்ல போனால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஆளுமைகளில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே எதை முன்னிறுத்துறாங்கன்னா, ஒரு விவாதத்தை எடுத்தோம்னா பிஜேபி கிட்ட கருத்தியல் ரீதியாக பேசுகிறாங்க. நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல, கருத்தியல் ரீதியாக பேசுகிறது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் தலைவரோட செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கணும். நாங்கள் என்ன செஞ்சோம், பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம், எலெக்ஷன் வந்ததுலேருந்து அவங்க எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க, நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், அதோட ஃபுல் டீட்டெயிலை வச்சு அவங்களுக்கு நம்ம பதிலடி தர வேண்டியது இருக்குது. அரசியல் ரீதியாக தான் பேசணும். கருத்தியல் ரீதியாக பேச தலைவர் எல்லாருமே கருத்தியல் ரீதியாக பேச ஒரு அவசியமற்றது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து மாறுபாடு இருக்கும். கண்டிப்பாக எல்லா மனுஷனும் ஒரே கருத்தில் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தும் நான் சொல்கிற கருத்தும் சேம் தான். ஆனால் அதில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒரு வேர்டு மிஸ் ஆனால் கூட அது வேறு விதமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கருத்தியல் ரீதியாக பேச தப்பில்லை நான் இது வரையும். ஆனால் நம்ம அரசியல் ரீதியாக இதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு ரீதியாகவும் பேச ஆரம்பிக்கணும். ஓட்டு வங்கியை பற்றி பேச ஆரம்பிக்கணும். எங்கள் ஓட்டு எவ்வளோ இருக்குதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அந்த தேவைகள்லாம் இருக்குது. பிஜேபி நம்ம இதுக்கப்புறம் எப்படி எதிர்க்கணும்னா, தலித் ஓட்டுகளும் சிறுபான்மை ஓட்டுகளும் ஒரு புரட்சிகரமாக யோசிக்கிற பெரியாரிஸ்ட் ஓட்டுகளும் எல்லா திமுக ஓட்டுகளும் பிஜேபியில் இல்லை. மொத்தமே நாங்கள் தான் மட்டும்தான் இருக்கோம். நீங்கள் இந்துத்துவ ஓட்டு 1% தான் இருக்கீங்கன்ற அந்த கால்குலேஷனை கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஒரு
கட்சியே இல்லை, ஒரு சிறுபான்மையர் பிஜேபின்றது தமிழ்நாட்டில் எப்பவுமே சிறுபான்மையர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாதத்தை முன்னிறுத்தியே ஆகணும். எந்த தனிநபர் பேரும் சொல்ல வேண்டாம். இப்போ விஜய் அல்லது சீமான் இது மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கேடட்ஸை கொஞ்சம் கூட பாதிக்காது. ஆனால் அப்படி பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு பிரச்சாரத்தை வந்து அந்த கட்சி சார்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம எப்படி எதிர்கொள்வது? சீமான் விஜய் அப்படி அதாவது ஒரே ஒரு ஃபேக்டர் தான் சார். கட்சியை வந்து நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி நடத்தி தலைவரை வந்து மேடை போட்டு பேசி அம்பேத்கர் இஷ்டத்தையும் பெரியார் இஷ்டத்தையும் புகுத்தி சேர்த்த கூட்டமாக இது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக என்னோட ஏஜ் வந்து 29. அப்போனா நான் 4 வருஷத்துக்கு நான் இப்போ பிறந்த 4 வயசாக இருக்கும்போது இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு நம்ம கட்சியில் இருக்க ஒரு 28 வயசு 29 வயசு 30 வயசு இளைஞர்கள் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்மளுக்கான கட்சி இது, நம்மளுக்கான குடும்பம் இது, நம்மளுக்கான ஒரு சமூகம் இது, நம்மளுக்காக மட்டும்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உணர்வோடு செயல்படுறான் ஒரு விடுதலை சித்தையிலும் ஒரு சித்தையிலும் வந்து. ஸோ இவனை போயிட்டு நீ சீமான் வந்தவொடனே மாறிடுவாங்க, விஜய் சம்திங் யார் புதுசாக யார் வந்தாலும் வந்து அவங்க பின்னாடி போயிட்டு அணி திரண்டுருவாங்கன்றது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு கருத்து. இதனால் எந்த ஒரு ஃபேக்டரும் ஆகாது. அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஐ எம் நாட் சப்போர்ட்டர். அதாவது அவர் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுற மாரி ஒரு பர்சன்லாம் இல்லை. கருத்தியல் ரீதியாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு தலைவரும் ஒரு தொண்டனும் இணைஞ்சிருக்கானா அது விடுதலை சிறுத்தைகளில் மட்டும்தான். எப்போ வேணால் போய் தலைவரை பார்க்கலாம், எப்போ வேணால் நம்மளுக்காக ஒரு பிரச்சனைனா வந்து பேசுவார், குரல் கொடுப்பாரு, ஆதரிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கான். அவனை போயிட்டு நம்ம இதில் போய் சேர்ந்துருவாரு அதில் போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, கண்டிப்பாக சேர மாட்டாங்க, அது நமக்கு தெரியும். பட் அந்த கருத்தை ஒரு போலியாக பரப்பிட்டு இருக்கானுங்க இல்லையா, அதை வந்து எப்படி நாம் எதிர்கொள்வது அல்லது உதாசீனப்படுத்திடலாமா? உதாசீனப்படுத்த வேண்டிய எப்பயுமே ஒரு அரசியல் ரீதியாக நம்ம மேலே ஒரு கருத்து வச்சாங்கன்னா அது உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்ககிட்ட நமக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியாக இதை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு சிறுத்தைகளும் எப்படியா இருக்கான்னா, தாய் சிறுத்தை அவங்க கூட இருக்கிறதா அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறானுங்க. அந்தமாரி ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. தலைவர் தொண்டன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தலைவர் மட்டும்தான் அந்த எங்கள் கட்சியில் வந்து ஒரு ஆளுமை. அவரை சுற்றி இருக்கிற எல்லா சிறுத்தைகளும் ஒன்று தான். ஸோ இதில் வந்து இவர் பெரியவரா அவர் பெரியவரான்றதுனால இவரோட மாயையில் போய் சிக்கிடுவாங்க, அவரோட மாயவை போய் சிக்கிறாங்க. எங்களுக்கு மாயவே கிடையாது. அது வந்து தலைவர்ன்றது ஒரு முழுமையாக எங்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவர் அவர். ஸோ அவர் பின்னாடி எப்பயுமே இருப்போம் அப்படின்றத எல்லா சிறுத்தைகளும் நிரூபிப்பாங்கன்னு நம்புகிறேன். நன்றி நன்றி ரமேஷ். தேங்க்யூ.